தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீது எப்படி செயல்பட வேண்டும் என அறிவுறுத்த திமுக உறுப்பினர்களுக்கு கட்சித் தலைமை இன்று ஆலோசனை வழங்க உள்ளதாக தெரிகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தங்களுக்கு தொடர்ந்து பெரும்பான்மை இருப்பதாக கூறி வருகின்றனர். எனினும் 124 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததைத் தொடர்ந்து அவரை முதல்வராக அறிவித்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நேற்றைய தினம் பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் தனது அரசுக்கு உள்ள பெரும்பான்மையை எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க உள்ளார். எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் திமுக ஆதரிக்காது என திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது கட்சித் தலைமை இன்று ஆலோசனை வழங்கலாம் என தெரிகிறது. இதற்காக திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி கட்சியான காங்கிரசும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி ஆலோசனை மேற்கொள்வதுடன் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.